guys, welcome to my channel Super Little Mom. நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் பேபி கேர், அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இதெல்லாம் போடுறோம். இந்த கண்டென்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா கேஷ் கிங்கோட பிரிங்கராஜ் ஆயில் அண்ட் அதோட ஷாம்பூ ரேஞ்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை நிறையவே இருக்குது. இதனால் நம்ம பெஸ்ட்டு ஹேர் க்ரோத் ஆயில், ஷாம்பூ அப்படின்லாம் சொல்லிட்டு நெட்டில் நிறையவே சர்ச் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற பெஸ்ட்டான ஹேர் ஆயில்ஸ்னு சர்ச் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த கேஷ் கிங்கோட ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் வந்து 3rd or 4th பிளேஸில் இருந்துச்சு. நீங்களும் இந்த ஆயில் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அந்த ஆயில் எப்படி இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலோட பேக்கேஜிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆயிலோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வருது. இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் மெடிசன் ஆயுர்வேதிக் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணி புதுசாக நமக்கு நிறைய முடியை வளர வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம் அந்த ஹேர் ஆயில் பாட்டிலோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது. நல்லா டார்க் க்ரீன் கலர் பாட்டில். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேட்டர் கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இது மேலே இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேட்டர் கேப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆயில் வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் கையிலலாம் போட்டு ஆயில் பிசு பிசுன்னு ஆக்கிக்காமல் உங்கள் ஸ்கேல்பில் மட்டும் எண்ணெய் படுற மாதிரி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேப்பை கழட்டிட்டு இதை மாட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் பாட்டில் பார்த்திங்கன்னா 100 ml. இதோட எம்ஆர்பி 160 rupees. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஆஃபர் கூட கொஞ்சம் கிடைக்கும். இதே மாதிரி 300 ml பாட்டில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 330 rupees. ரேட் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் கிடையாது. அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்கிது. மற்ற பிரிங்கராஜ் ஆயில்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆயிலோட விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அடுத்து இந்த ஆயிலோட கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பாட்டிலில். நம்ம இப்போ கையில் கம்மியாக எடுக்கும்போது அது பார்க்க வந்து லைட் க்ரீன் கலரில் ஒரு மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் நிறைய ஆயில் மொத்த குவான்டிட்டியாக பார்க்கும்போது அது ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ஆயிலோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்ரன்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காத ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் தான் வருது. ஆனால் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஹெவியான ஸ்மெல் உள்ள ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் நம்ம அதே ரேஞ்சில் உள்ள ஷாம்பூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஷாம்பூவும் பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு பேக்கேஜில் வருது, க்ரீன் கலர் பாட்டில். இந்த ஸ்மால் பாட்டில் பார்த்திங்கன்னா இது 80 ml பாட்டில். இதோட விலை வந்து 55 rupees. இது கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் உள்ள ஷாம்பூ இருக்குது. ஆனால் இதோட ஸ்மெல் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல்லுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி சோப்பு ஸ்மெல் மாதிரி இருக்குது. இந்த பிக் பாட்டில் வந்து 600 ml. இதோட ரேட் வந்து 450 rupees. இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான டீசன்ட் கிளென்சர் மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஹேரை நல்லா க்ளீன் பண்ணும். ஆனால் உங்களுக்கு கேர்லி ஹேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பூ பிடிக்காது. ஏன்னா ஒரு மாதிரி ஹேரை லைட்டாக ஸ்ட்ரைட் ஆக்குது. அதுவும் அது ஒரு ஹெல்த்தியான நல்லா இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைட் கிடையாது. அதர்வைஸ் இட் இஸ் அ டீசன்ட் கிளென்சர். இப்போது அவங்க என்ன பேக்கேஜிங்கில் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த ஆயில் அண்ட் ஷாம்பூ ரெண்டுத்தையுமே சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயில் கூட நமக்கு ஒரு கேட்லாக் கூட கொடுத்துருக்காங்க. அந்த கேட்லாகில் இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே போட்டிருக்காங்க. இதுதான் அந்த கேட்லாக். இப்போது இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீக்லி 3 times நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு 2 times மோர் எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து 2 மடங்கு அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 21 வகையான ஹெர்ப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்னென்னா செம்பருத்தி, பிரிங்கராஜ், அப்புறம் ஆம்லா,
அப்புறம் வெந்தயம், துளசி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட குவான்டிட்டியுமே ஒரு 100 ml ஆயிலில் 0.05 கிராம் தான் இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மி. அவங்க என்ன தான் இது ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஆயில் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹெர்ப்ஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது தவிர வேறு ஏதோ தான் இந்த ஆயிலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பேஸ் கியூஎஸ்னு சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டாங்க. அது என்னன்னு கூட சொல்லலை. ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியலனே சொல்லலாம். இப்போது இந்த ஆயிலை நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த பேக்கேஜ்லேயே போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீக்லி த்ரைஸ் 3 months கண்டினியூவஸாக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் வந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ரெகுலராக வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 monthஸில் வந்து உங்களுக்கு விசிபிளான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியும்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டினியூவஸாக 3 months யூஸ் பண்ணாலும் இது எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஹேர் ஃபாலும் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி நார்மலாக எப்போவும் எவ்வளோ முடி கொட்டுமோ அதே அளவு தான் கொட்டுது. இதனால் ஹேர் ஃபால் கம்மியானது அப்படின்னும் பெருசாக விசிபிளாக பார்க்குற அளவு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் ஹேர் க்ரோத்தும் நார்மலாக நம்ம எப்போவுமே இருக்கும்போது ஹேர் எவ்வளோ க்ரோ ஆகுமோ அதே அளவு தான் இதில் க்ரோ ஆகுது. இவங்க சொல்கிற மாதிரி 2 times ஹேர் க்ரோத் அப்படின்றதெல்லாம் விசிபிளாக 3 monthஸில் தெரியலைன்னு தான் சொல்லணும். பட் ஒவ்வொருத்தரோட ஹேர் டைப், ஸ்கேல்ப் டைப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாமல் போனால் இன்னொருத்தவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு அது ஒர்க் ஆகக்கூட செய்யலாம். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ரிவ்யூ. இது உங்களுக்கு இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்மால் பாட்டில் ஷாம்பு, ஸ்மால் பாட்டில் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக பெரிய பாட்டில் வாங்கிக்கலாம். இல்லைனா ஃபர்தராக நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ஆயிலோட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.